வணக்க மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறேன். நம்புறேன். நான் தான் அவங்க ஆரம்பிக்க மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ எப்போதுமே டிப்ரெஷனாக இருந்தால் FFK பிரசாந்த் ப்ரோ லைவ் பார்ப்பேன். ஸோ அப்படி லைவ் பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு 5 to இல்லைனா ஒரு 6 மணி இருக்கும். நான் அவரோட சேனல் பார்க்கும்போது நான் எப்போதுமே டிப்ரெஷனாக இருந்தால் FFK பிரசாந்த் ப்ரோட லைவ் தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அந்த டயத்தில் கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தா ப்ரோ ஜஸ்டிஸ் ஃபார் SRM ப்ரோ என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஃபுல்லாக ஸ்பேம் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன் நம்மளோட FFK பிரசாந்த் ப்ரோ லைவ் வரைக்கும் நம்மளோட சேனலே போட்டுறது எக்கச்சக்கமான வீடியோவில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ப்ரோ SRM ப்ரோக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. எனக்கும் மற்ற யூடியூபர் மாதிரி SRM ப்ரோக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டு ஆறுதலா ப்ரோ நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போக எனக்கு தோணலை. ஸோ SRM ப்ரோக்கு வீடியோ போட்டு சொல்கிறேன், SRM ப்ரோ உங்களுக்காக நாங்கள் இருக்கோம். கண்டிப்பாக இந்த விஷயத்தில் எல்லாம் ஹெல்ப் பண்ண முடிஞ்சு அப்படின்னா முதல்ல வந்து நான் இன்னும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி எனக்கு அவ்வளோவா எந்த ஒரு விஷயமே தெரியல. ஓகேவா, நான் லைவ் கிளிப்பை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே இந்த ஒரு லைவ் பார்த்தீங்கன்னா டிலீட் ஆயிடுச்சு. ஸோ அதனால என்னால் அந்த வீடியோ கூட என்னால் ஃபுல்லாக பார்க்க முடியல. SRM ப்ரோ சேனலில் ஸோ வீடியோ போட்டதான் என்னால் அப்படியே லைவ் கிளிப் எடுத்து இந்த ஒரு வீடியோவில் ஆட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ அது SRM ப்ரோட சேனல் கிடையாது. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம வீடியோ போட்டால் நம்மளுக்கு எதுவும் ப்ராப்ளம் வரவும் வாய்ப்பு இருக்கு. உண்மையிலேயே எனக்கு தமிழ் கம்யூனிட்டியில் பிடிச்ச ஒரு யூடியூபர் நம்ம SRM ப்ரோமே ஒருத்தர் ரொம்பவே மோட்டிவேஷன் பண்ணி அவரோட வீடியோவில் பேசுவார். அவரோட வீடியோ பார்க்கும் போதெல்லாம் அவ்வளோ மோட்டிவேட்டாக இருக்கும். நம்ம அவரோட கில்ல ஜாயின் பண்ண நினைக்கும் போது SRM ப்ரோ பற்றி என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் இப்போ வேணா சின்ன யூடியூபராக இருக்கலாம்ப்பா, கண்டிப்பாக உனக்கு கண்டென்ட்லாம் நல்லா இருக்கு, இன்னைக்கு இல்லாட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு நல்ல ரீச் கிடைக்கும், நீ கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ணி ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேஷன் பண்ணி சொன்னார். நம்மளோட யூடியூப் சேனல் கமெண்ட் செக்ஷன்லாம் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய யூடியூபராக இருக்கு SRM ப்ரோலாம் வந்து கமெண்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சுத்தமாக ஒரு நாள் கூட நினச்சி பார்த்ததே இல்லை. ஆனால் அவர் வந்து நம்மளுக்காக கமெண்ட் பண்ணியிருந்தார் அந்த வீடியோவில். நம்மள மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான யூடியூபர்ஸ் எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் எல்லாருமே அந்த ஒரு சேனலை வச்சு நல்ல விதமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எல்லாருமே மோட்டிவேஷன் பண்ணாரு. ஆனால் இன்னைக்கு அவரே லைவ்ல உட்காந்து அழுதுகிட்டு மனசு உடஞ்சு இருக்கும் போது என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியல. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல என்னடா பண்றது, கமெண்ட் பண்ணி அவர் சப்போர்ட் பண்றதா, வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி சப்போர்ட் பண்றதா, வீடியோ பண்ணி சப்போர்ட் பண்றதான்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. உண்மையிலே கிட்டத்தட்ட 6 வருஷமா குருவி சேர்க்கிற மாதிரி 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் சேர்த்து வச்சுட்டு ஒரே நாளில் எவனோ ஒருத்தர் இவ்வளவு ஹார்ட் ஒர்க்கை தூக்கிட்டு போகும்போது கண்டிப்பா மனசு வலிக்க தான் செய்யும், கண்ணு கலங்க தான் செய்யும். சரி ப்ரோ இவ்வளவு சொல்றீங்க, நீங்க SRM ப்ரோக்கு என்ன ப்ரோ பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நான் எக்கச்சக்கமான தமிழ் யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா இதை பத்தி வீடியோ போட சொல்லியிருக்கேன். நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா புவனேஷ் MK ப்ரோ எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன் இந்த பத்தி வீடியோ போடுங்க, இந்த இஷ்யூ பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இஷ்யூ பத்தி பேசுறது மூலமா யூடியூப் ஃபுல்லாவே பரவும். கண்டிப்பா நிறைய யூடியூபர்ஸ் இதை பார்ப்பாங்க, நிறைய பெரிய யூடியூபர்ஸ் பார்த்து கண்டிப்பா ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இல்லைனா யூடியூபே பார்த்து இதை செக் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. SRM ப்ரோ ஸ்டைலில் சொல்லணும்னா நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பார்க்குற யூடியூபர்ஸ் கிரியேட்டர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட்ஸ் போட்டு ஒரு ஃபுல் வீடியோ போட்டோம் மறக்காம இந்த இஷ்யூ பத்தி அட்ரஸ் பண்ணுங்க. நீங்க அதுக்காக பெரிய யூடியூபராக இருக்குன்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன யூடியூபராக இருந்தாலுமே மறக்காம இதை பத்தி ஒரு வீடியோ போடுங்க. ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பத்தி இந்த இஷ்யூ பத்தி கண்டிப்பா பேசுங்க. இதை பத்தி ரெக்கவர் பண்ண நம்மளால முடிஞ்ச ஒரு ட்ரை பண்ணலாம். மறக்காம எல்லாருமே யூடியூபை கமெண்ட் செக்ஷன்ல அட்டு போட்டு யூடியூப் டாக் பண்ணி விட்டு போயிருங்க. SRM ப்ரோக்காக ஏதோ என்னால் பண்ண முடிஞ்சது இவ்வளோதான். SRM ப்ரோ என்னால் பண்ண முடிஞ்சதை நான் உங்களுக்காக பண்ணிட்டேன். உங்களுக்காக கண்டிப்பாக கடைசி வரைக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் நாங்கள் உங்க கூட இருப்போம். உண்மையிலே நம்ம FFK பிரசாந்த் பற்றி இந்த வீடியோ நான் பேசி தான் அவனு தமிழ் கிரியேட்டர்ஸ்க்கு ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா முதல்ல வர்றது நம்ம FFK பிரசாந்த் ப்ரோ மட்டும்தான். உங்களுக்கு தெரிஞ்சது இந்த ஒரு இஷ்யூ மட்டும்தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சது எக்கச்சக்கமான இஷ்யூல முதல்ல FFK பிரசாந்த் ப்ரோ பற்றி வந்திருக்காரு. மறக்காம எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் FFK பிரசாந்த் மட்டும் ஒரு ஃபயர் மட்டும் விட்டுருங்க. எனக்கு அதை மட்டும் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு யூடியூபர், இதனால மட்டும்தான் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் ஒரு யூடியூபரை மனசார அண்ணான்னு சொல்ற ஒரு யூடியூபர் நம்ம FFK பிரசாந்த் அண்ணா மட்டும்தான். உண்மையிலே எனக்குன்னு மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஏதாவது பிரச்சனை முதல்ல வந்து நின்றுருக்காரு. உண்மையிலே FFK பிரசாந்த் ப்ரோ ஹேட்ஸ் ஆஃப் யூ ப்ரோ. ஓகேவா ப்ரோன்னு பழக்க தோசத்தில் வருது கைஸ். மறக்காம எல்லாருமே இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டு ஸோ இந்த இஷ்யூவை பற்றி பேசுங்க. ஓகேவா, நாளைக்கான ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென் தி சைனிங் ஆஃப் யூ TN ஆரம்பிக்கிற மாதிரி. பை கைஸ்.